Good morning student. My remaining topic unit 3. What is the definition of ISO quant? First you know that meaning. What is ISO quant? ISO quant அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா சம அளவு உற்பத்தி கோட்டை குறிக்கக்கூடியதான் ISO quant. ஓகே, சம அளவு உற்பத்தி கோட்டை குறிக்கக்கூடியதான் ISO quant. Definition means அதனுடைய இலக்கணம். இப்போ சம அளவு உற்பத்தி கோட்டினுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? தென் according to percussion an ISO quant is a curve showing all possible combinations of inputs physically capable of producing a given level of output. What is definition of ISO quant is explained for percussion. Percussion கிறவர் இது எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. ISO quantனா என்ன அப்படின்னா what is ISO quant? That means all possible combinations of inputs. அதாவது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா எல்லா வகையான உற்பத்தி கலவை, அதாவது காம்பினேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா கலவைகள். அப்போ எல்லா வகையான உற்பத்தி கலவைகளை பயன்படுத்தி ஒரு ஃபிசிக்கல் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஒரு குறிப்பிட்ட பரும அளவு உற்பத்தியினை பெறக்கூடியதான் என்ன அப்படின்னா ஒரு சம அளவு உற்பத்தி கோடு அப்படின்னு சொல்லி பெர்க்யூஷன் கொடுக்குறாரு. இப்போ வாட் இஸ் ISO quant means என்ன அப்படின்னா an ISO quant is a curve showing all possible combinations, அதாவது எல்லா வகையான உற்பத்தி காரணிகளுடைய கலவைகளை பயன்படுத்தி ஆஃப் இன்புட் ஃபிசிக்கலி கேப்பபிள் ஒரு குறிப்பிட்ட பரும அளவு உற்பத்தியினை பெறக்கூடியதான் ISO quant அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிடுறாரு? பெர்க்யூஷன் அப்படிங்கிறவர் குறிப்பிடுறாரு. ஓகே, தென் now you see properties of ISO quant curve. அதாவது properties of ISO quant curve means என்ன அப்படின்னா இந்த சம அளவு உற்பத்தி கோட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மீன்ஸ் என்னென்னா பண்புகள், ஃபியூச்சர்ஸ் சொல்லலாம், கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லலாம், எல்லாமே இயல்புகள் அல்லது பண்புகள் அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடியது. ஓகே, அப்போ சம அளவு உற்பத்தி கோட்டினுடைய பண்புகள் என்ன? The first one you see it slopes downwards from left to right. அதாவது it slopes downward left to right means என்ன அப்படின்னா இந்த கோடு இந்த இல்லையா, it slopes left to right downward. இது என்னது லெஃப்ட்ல இருந்து ரைட் கீழே இறங்கி வரக்கூடியதை குறிக்கக்கூடியது. அப்போ ஏன் இது லெஃப்ட் டு ரைட் இறங்கி வருது அப்படின்னா indicating that the factors are substitutable means என்ன அப்படின்னா பதிலீடு. அதாவது இந்த சம உற்பத்தி கோடு அப்படின்னு சொல்றது என்ன செய்யுது, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இறங்கி வருது. ஏன் அப்படின்னா இந்த காரணிகள் என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா சப்ஸ்டிடியூட்டபிள் பதிலீடாக, இந்த உற்பத்தி காரணிகள் பதிலீடாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உற்பத்தி காரணி என்னது, 4 உற்பத்தி காரணிகள் இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டிடியூட்டபிள் மீன்ஸ் என்னது பதிலீடு. இப்போ நிலத்துக்கு பதிலாக உழைப்புக்கு பதிலாக கேபிட்டலுக்கு பதிலாக ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 4ல் இருக்கக்கூடிய உற்பத்தி காரணிகள் 4ஐயும் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பதிலீடாக சப்ஸ்டிடியூட்டாக இங்கே பயன்படுத்தப்படுகிறது. தென் if more of one factor is used, அதாவது ஒரு காரணி அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுத்தும் போது less of the other factor, அப்போ மற்றொரு காரணி அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது, குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. is needed for producing the same level of output. அப்போ ஒரு காரணி அதிகரிக்கப்படும் பொழுது அதிகமாக பயன்படுத்தும் போது மற்றொரு காரணி குறைவாக பயன்படுத்தி ஆனால் அதனுடைய அவுட்புட் அந்த வெளியீட்டினுடைய அளவு அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது, மாறாமல் சேம் லெவல் ஆஃப் அவுட்புட். அப்போ அந்த வெளியீட்டினுடைய அளவு அப்படிங்கிறது மாறாமல் ஒரே அளவாக காணப்படுகிறது. தென் யூ see
In the diagram, combination A refers to more of capital K5. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, K4 ஓகேயா, K4 இங்கே இருக்குது நம்ம புக்கில் வந்து K4 5, இங்கே வந்து 5 கொடுத்துருக்காங்க, 5 வரணும், இங்கே 4 கொடுத்துருக்காங்க ஓகேயா. அதாவது என்ன குறிப்பிட்றாங்க, இந்த A அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது வந்து K5 அப்படிங்கிற கிரேட்டோ கேபிட்டல், அதாவது இந்த ஏ அப்படிங்கிறது K4, உங்களுடைய புக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா K4 இருக்குது. அப்போ ஏ ரெஃபர்ஸ் டு மோர் ஆஃப் கேபிட்டல் K5. அப்போ இந்த ஏ அப்படிங்கிறது மூலதனம் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா K5, கேபிட்டல் வந்து 5 யூனிட் அப்படிங்கிறது இங்கே போடப்படுறாங்க. தென் அண்ட் லெஸ் ஆஃப் லேபர் 2, ஆனால் எவ்வளோ உழைப்பாளரை பயன்படுத்துகிறாங்க, 2 உழைப்பாளரை தான் வந்து இங்கே என்ன பண்ணாங்க பயன்படுத்துகிறாங்க. தென் as the producer moves to BC, as the producer move to then as the producer moves to B, C and D, more labor and less capital are used. அப்போ இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கப்பா, இங்கே வந்து 2 வரணும் ஓகேயா. அப்போ K5ல் இருக்கும்போது இங்கே 2 வரணும், அடுத்து இங்கே என்ன வரணும் 3 வரணும், இங்கே என்ன வரணும் அப்படின்னா 5 வரணும், இங்கே 1 ஓகேயா. அப்போ இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, ஓகே மாற்றிக்கோங்க. தென் அப்போ ஏயில் வந்து K5 கேபிட்டல் போடும்போது லேபர் வந்து எத்தனை 2 பேரை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ 2 பேரை பயன்படுத்தி உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்த உற்பத்தியாளர் என்ன செய்கிறாங்க, B, C, D, இவங்க எல்லா இணைப்பையும் இந்த உற்பத்தியாளர் வந்து இங்கேருந்து ஏலேருந்து BCD அப்படின்ட்டு இடம் வேந்துட்டு போகும்போது என்ன செய்யப்படுறாங்க, அதிக உழைப்பாளரை பயன்படுத்துகிறாங்க. லேபர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி லேபர்ஸை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அங்கே என்ன கிடைக்குது, லெஸ் தென் கேபிட்டல். அப்போ இந்த மூலதனம் அப்படிங்கிறது அங்கே என்ன செஞ்சு, யூஸ்டு கேபிட்டல் இஸ் லெஸ். அப்போ இங்கே குறைவான மூலதனத்தை பயன்படுத்துகிறாங்க ஓகேயா. அப்போ K5 மூலதனம் போடும் பொழுது இங்கே தொழிலாளர் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்கிறாங்க. அடுத்து பியில் போகும்போது எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அடுத்து சியில் வரும்போது எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. அடுத்து இங்கே போகும்போது எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க ஓகேயா. அப்போ இது வந்து என்னது, தொழிலாளர் வந்து மூலதனத்தை அதிகமாக போடும்போது உழைப்பாளரை கம்மியாக பயன்படுத்துகிறாங்க. மூலதனம் குறைய உழைப்பாளர் வந்து என்ன செய்யப்படுறாங்க, அதிகமாக பயன்படுத்தப்படுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், கான்வெக்ஸ் டு த ஒரிஜின். கான்வெக்ஸ் டு த ஒரிஜின் மீன்ஸ் என்ன அப்படின்னா தோற்றுவாய் நோக்கி காணப்படக்கூடியது. ஆல்ரெடி யூ saw that some picture. Convex to the origin, தோற்றுவாய் நோக்கி காணப்படக்கூடியது. This explains the concept of diminishing marginal rate of technical substitution. அதாவது இந்த கான்வெக்ஸ் டு த ஒரிஜினல் அப்படிங்கிறது இந்த பிக்சர் வந்து எதை விவரித்து காட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னா இறுதிநிலை பதிலீட்டு அதாவது மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் எனது இறுதிநிலை பயன்பாட்டு விதியினுடைய இறுதிநிலை பதிலீட்டு வீதம் அப்படிங்கிறத காணப்படக்கூடியது. மார்ஜினல் மீன்ஸ் எனது இறுதிநிலை, சப்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் எனது பதிலீடு. அப்போ இறுதிநிலை பதிலீட்டு டிமினிஷிங் குறைந்த செல் இறுதிநிலை பதிலீட்டு விதியை விளக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. தென் இந்த கான்வெக்ஸ் டு த ஒரிஜின் மீன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து 3 விதியவும் காணப்படக்கூடியதாக காணப்படும். என்னது, டிமினிஷிங் குறைந்த செல் விளைவு விதியை காணப்படும். தென் கான்வெக்ஸ், அடுத்து என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் நிலையான மாறாத விகித விதியை. அடுத்து இன்னொன்று இருக்கும், என்னது, குறைந்த செல் பதிலீட்டு விதி, மாறாத விகித விதி. தென் என்னென்னு சொல்லுவாங்க, இன்க்ரீசிங் வளர்ந்த செல் விகித விளைவு விதி அப்படிங்கிற அந்த 3 விதியையும் விளக்கக்கூடியதான் இந்த பிக்சர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் the capital substituted by 1 unit of labor goes on decreasing when moved from top to bottom. அதாவது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, எங்க then you see for example the capital substitute by 1 unit of labor goes on decreasing when moved from top to bottom. top to bottomனா என்னது, இதான் டாப். ஓகேயா, மேலேருந்து கீழே வரையும் என்ன செய்யப்படுது, இது வந்து
குறைக்கப்படுகிறது. ஓகே, அதான் டாப் டு பாட்டம். இது வந்து ஒன்றுக்கு பதிலாக இன்னொரு பதிலீட்டு காரணிகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ டாப் டு பாட்டம் வரையில் இது என்ன செய்யுது, குறையப்படுது. ஸோ இட் இஸ் கால்டு diminishing marginal rate of technical substitution. Okay, then next one, the constant marginal rate of technical substitution and the increasing marginal rate of technical substitution are also possible. அப்போ இது வந்து மூணுலையுமே என்ன குறிப்பிடுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாப்லேருந்து பாட்டம் வரையும் குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்போ இது என்னது, டிமினிஷிங்கை விளக்கக்கூடியது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட், இது வந்து நிலையான மாறாததாக இருக்குது. அப்படியே கேபிட்டல் என்ன இருக்குது, லேபர் என்ன அப்படியே தான் இருக்கக்கூடியது. தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்க்ரீஸிங், வளர்ந்த செல் விகித விலை. அப்போ கேபிட்டல் போக 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 என்ன செய்யுது, லேபரும் என்ன செய்யப்படுறாங்க, அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதுதான் வந்து இன்க்ரீஸிங்கை குறிக்கக்கூடியது. திஸ் மீன்ஸ் தட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் சப்ஸ்டிடியூட்டபிள் டு ஈச் அதர். அதாவது என்ன பண்ணுறாங்க, இந்த உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது ஒன்றுக்கு பதிலாக மாற்றப்படுகிறது. அதனால் இது குறைந்த அளவு உழைப்பு அல்லது மூலதனத்திற்கு பதிலீடாக பயன்படுத்தப்படும் போது இந்த ஐஎஸ்ஓ குவான்ட்ஸ் உற்பத்தி கோடு அப்படிங்கிறது எங்கே தோற்றுவாய் நோக்கி காணப்படும். தோற்றுவாய்னா இது இங்கேருந்து காணப்படக்கூடியது. இங்கேருந்து தான் இது டாப்லேருந்து பாட்டம் இருந்துச்சு, இது அப்படியே நிலையாக மாறாமல் இருக்கக்கூடியது. இது இங்கேருந்து போக 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 என்ன செய்யுது, இன்க்ரீஸிங் வந்து கூடிக்கிட்டே போகுது. அப்போ இது மூணு இதையும் விளக்கக்கூடியது தான் வந்து இது செகண்ட் ஒன் பாயிண்ட். தென் தேர்ட் ஒன் பாயிண்ட், non-intersection of ISO quant curves. non-intersection of ISO quant curves மீன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சம உற்பத்தி கோடு அப்படிங்கிறது நான் இன்டர்செக்ஷன், ஒன்றை ஒன்று என்ன செய்யாது, வெட்டி கொள்ளாது. அதாவது என்ன கொடுக்குறாங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாயிண்ட் ஏ லை ஆன் த ஐஎஸ்ஓ குவான்ட்ஸ் ஐக்யூ மீன்ஸ் என்னது, ஐஎஸ்ஓ குவான்ட் 1 and ISO quant 2, but the point C shows a higher output and the point B shows a lower level of output ISO quant 1. அப்போ இங்கே என்ன குறிப்பிடுறாங்க பாருங்கள், தேர்ட் ஒன்னில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த ஐஎஸ்ஓ குவான்ட் சம அளவு உற்பத்தி கோடு அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் சி, இந்த இருக்குல்லையா சி, இந்த பாயிண்ட் சி அப்படிங்கிறது வந்து எதை குறிப்பிடுது பாருங்கள், ஒரு அதிக அளவு உற்பத்தியையும். இந்த சி அப்படிங்கிறது வந்து அதிக அளவு 300 யூனிட்ஸ், பி வந்து எவ்வளவு 100 யூனிட்ஸ் இல்லையா. அப்போ அந்த பாயிண்ட் சிங்கிறது வந்து அதிக அளவு உற்பத்தியையும், தென் பாயிண்ட் பி வந்து லோவர் லெவல் ஆஃப் அவுட்புட், அப்போ குறைந்த அளவு உற்பத்தியையும் இதில் வந்து குறிப்பிடுது. அப்போ ஆனால் பட் B show a lower level of output. அப்போ if C equal A, B equal A, then C equal B, but C lesser than B, which is illogical. அப்போ அதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த இரண்டுமே வந்து சம உற்பத்தி வளைகோட்டில் வந்து பொதுவானதாக காணப்படுது, ரெண்டுமே பொதுவாக தான் காணப்படுது. ஆனால் இது வந்து என்ன செய்யாது பாருங்கள், சமமற்ற வேறு வேறு புள்ளிகளில் இது வந்து சமமாகிறது. அதாவது ஏன் இந்த இடத்தோட என்ன செய்யுது, ஏ அப்படிங்கிறது வந்து எனது ஒரு பொதுவான புள்ளியாக காணப்படுகின்றது. ஓகே, அந்த ஏ அப்படிங்கிறது ஒரு லைன் அந்த ஐசோ குவான்ட்ஸ், இந்த ஏ அப்படிங்கிறது இது ரெண்டுக்கும் பொதுவானதாக காணப்படுது. அப்படி காணப்படும் பொழுது ரெண்டு வந்து என்ன செய்யலாம், ஒன்றே ஒன்று வெட்டிக்கலாம். அதுவும் இங்கே வரல, இதுவும் இங்கே வரல, ரெண்டு பிரிஞ்சு போயிடுச்சு. இங்கே வரும்போது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, தனித்தனியாக போயிடுச்சு. இங்கேயும் பாருங்கள், இதுவும் தனியாக போயிடுச்சு, ரெண்டும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளவில்லை. ஸோ இங்கே என்னது, சி ஈக்குவல் ஏ, இந்த சி ஈக்குவல் ஏ, B equal A, B equal A, then C equal B, C equal B, but C greater than B. அப்போ C தான் வந்து என்னது அதிகமாக காணப்படுது, Bஐ விட C வந்து என்ன செய்யுது, அதிகமாக காணப்படுகின்றது. ஸோ விச் இஸ் இல்லீகல்னால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது.
இல்லோஜிக்கல் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாதது. தென் ஃபோர்த் ஒன், an upper ISO quant curve represents a higher level of output. அதாவது ஃபோர்த் ஒன் என்ன குறிக்குது? an upper ISO quant curve represents a higher level of output. அதாவது உயர் சம உற்பத்தி கோடு உயர் உற்பத்தி அளவை குறிக்கிறது. உயர் சம உற்பத்தி கோடு உயர் அளவை குறிக்கிறது. உயர் உற்பத்தியினுடைய அளவை குறிக்கிறது. ஹையர் ISO quant 2 show higher outputs and lower ISO quant 1 show lower output. அதாவது என்ன குறிப்பிடுறாங்க பாருங்க, என்ன குறிப்பிடுது? ISO quant show higher outputs and lower outputs. இந்த ISO quant அப்படிங்கிற இந்த கருவி வந்து எதை குறிக்குது? குறைவாக இருக்கிறதையும் குறிக்குது, அதிகமாக இருக்கிறதையும் குறிக்குது. எப்படின்னு பாருங்க, இது எப்படி குறிக்குது? இந்த சம உற்பத்தி கோடு அப்படிங்கிறது வந்து மேலே போக 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 என்ன செய்யுது? உற்பத்தியினுடைய அளவு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த ஆரப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னது? ISO quant 1 தொடங்கியிருக்காங்க. அடுத்து என்ன செய்யுது? மேலே போய்கிட்டே இருக்குது. அப்போ அது உயர்ந்து போக 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 அந்த சம உற்பத்தி கோடு அப்படிங்கிறத அங்கே என்ன செய்யுது? அதிகமான ஃபேக்டர்ஸ் அங்கே வந்து பயன்படுத்துகிறாங்க. அதிக அளவு உற்பத்தி காரணி அப்படிங்கிறத இங்கே பயன்படுது. ஏன்னா அப்போ தான் என்ன செய்யும்? அதிக அளவு உற்பத்தி காரணியை பயன்படுத்தினா தான் அதனுடைய அளவு என்ன செய்யுது? அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ இந்த உற்பத்தி கோடு வந்து அதிகரிச்சுக்கிட்டு போகிறதுனால இது வந்து உயர் சம உற்பத்தி கோடு அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிடுறாங்க. அப்போ இப்படியே அதிகரிச்சுட்டு போகிறதுனால இதுக்கு பேர் வந்து உயர் சம உற்பத்தி கோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ யூ see the picture, the arrow in the figure என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, the arrow in the figure show an increase in the output. அதாவது இந்த படத்தில் அம்புக்குறி அப்படிங்கிற அந்த ஆரோ இருக்குல்லையே, அந்த அம்புக்குறி அப்படிங்கிறது சம உற்பத்தி கோட்டை உற்பத்தியினுடைய வலப்புறமாக, அதான் லெஃப்ட் அப்வர்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஆன் ISO quant curve. அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஆரோ வந்து இந்த அம்புக்குறி அப்படிங்கிறது சம உற்பத்தி கோட்டை உற்பத்தியினுடைய வலப்புறமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. உற்பத்தியினுடைய வலப்புறமாக என்ன செய்யுது? அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால இது அதிகரிப்பதை இது வெளிப்படுத்துகிறது. அதனால தான் இது உயர் உற்பத்தி அளவை குறிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. தென் த ஃபிஃப்த் ஒன், ISO quant curve does not touch either x or y axis. அதாவது ISO quant curve does not touch இந்த சம உற்பத்தி கோடு அப்படிங்கிறது x அச்சையோ y அச்சையோ என்ன செய்யாதான்? தொடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஏன் இது வந்து x அச்சையோ y அச்சையோ தொடாது அப்படின்னா இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. இந்த படத்தில் வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு உற்பத்தி கோடும், அதாவது இங்கிட்டலாம் பார்த்தோம் இல்லையா, அந்த உற்பத்தி கோடு லைனாக போச்சு இல்லையா, இந்த எந்த ஒரு உற்பத்தி கோடும் எக்ஸ் அச்சினுடைய மேலேயோ ஒய் அச்சினுடைய மேலேயோ செல்லாது. இந்த வருது இல்லையா கோடு, இதுதான் எக்ஸ் அச்சு. இந்த சைடு போகுது இல்லையா, அதான் ஒய் அச்சு. அப்போ எந்த கோடுமே என்ன செய்யாது, அதாவது லைட்டாக இதில் வந்து ஜாயிண்ட் ஆயிருமே தவிர இந்த கோட்லேயே வெட்டிட்டு போகுது. அல்லது என்ன செய்யும், இந்த கோட்டை விட கீழே இறங்கினா என்ன ஆகும்? நெகட்டிவாக மாறிடும். அல்லது இந்த கோட்டுக்கு மேலே தான் நிற்கும். ஓகே, அப்போ அது வந்து டிமினிஷிங், குறைந்த செல் விளைவு விதி அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு உற்பத்தி கோடுமே வந்து இந்த எக்ஸ் அச்சுலேயோ ஒய் அச்சு கோட்லேயோ தொடர்ந்து செல்லாது. ஓகேயா? தென் இந்த ISO quant அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது? இந்த கேபிட்டலை மட்டும் பயன்படுத்தக்கூடியது. அடுத்து என்னது? இந்த ISO quant அப்படிங்கிறது லேபர், இந்த கேபிட்டலையும் லேபரையும் மட்டும்தான் இதில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ கேபிட்டல் அல்லது லேபர் மட்டுமே இதில் ஈடுபடுறதுனால இது வந்து ஒரு இயலாத செயலாக
இயலாத செயலாக காணப்படுகின்றது. அதான் IQ1 ஒன்லி கேபிட்டல் அண்ட் இஸ் லேபர். இன் IQ2 ஒன்லி லேபர் இஸ் யூஸ்டு. ஒன்லி மூலதனத்தையும் லேபரையும் கேபிட்டலையும் தான் இதில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேயா, வேறு எதையுமே இதில் பயன்படுத்துறது கிடையாது. IQ1 அப்படிங்கிறது என்ன குறிக்குது? IQ1ங்கிறது கேபிட்டலை குறிக்குது. IQ2ங்கிறது எது? லேபரை குறிக்குது. ஓகேயா, ஓகே. Then the types of elasticity of supply. அதாவது types of elasticity of supply means என்ன அப்படின்னா, அளிப்பு நெகிழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். ஓகேயா, டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சப்ளை அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை மீன்ஸ் என்ன அப்படின்னா, அளிப்பு நெகிழ்ச்சியினுடைய வகைகள் என்னென்ன. ஓகேயா, அளிப்பு நெகிழ்ச்சியினுடைய வகைகள். ஆல்ரெடி I taught one lesson. What is elasticity? Elasticity means என்ன அப்படின்னா நெகிழ்ச்சினா என்ன. இப்போ எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்போ நெகிழ்ச்சினா என்ன அப்படின்னா பாருங்கள், இப்போ எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இந்த நெகிழ்ச்சினா என்ன அப்படின்னா, the elasticity of supply may be defined as the degree of responsiveness of chain in support of chain in price on the part of sellers. அதாவது அளிப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது விலையினுடைய மாற்றத்திற்கு ஏற்ப சப்ளையில் ஏற்படக்கூடிய மாற்ற விகிதம். அதாவது இந்த அளிப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ப்ரைஸ், சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ், விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். தென் சேஞ்ச் ஆஃப் சப்ளை, அளிப்பில் ஏற்படக்கூடிய மாற்ற வீதம். இது ரெண்டையும் குறிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா அளிப்பு நெகிழ்ச்சி, சப்ளை, எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை. ஓகே, தென் இது கூட பாருங்கள், மேத்தமெட்டிக்கலி அதாவது கணித ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை ஈக்குவல் proportionate change in supply by proportionate change in price. ஓகே, அவ்வளோதான். அளிப்பினுடைய அளவில் ஏற்படக்கூடிய விகிதாச்சார மாற்றம் பை விலையில் ஏற்படக்கூடிய விகிதாச்சார மாற்றம். ஓகே, then you see the types of elasticity of supply. அப்போ types of elasticity of supply means என்ன அப்படின்னா, அளிப்பு நெகிழ்ச்சியினுடைய வகைகள். there is 5 types. இது எத்தனை டைப்ஸாக இருக்குது அப்படின்னா 5 டைப்ஸில் இது காணப்படுது. the first one types என்ன அப்படின்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் சப்ளை. அதாவது ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் சப்ளை மீன்ஸ் என்ன அப்படின்னா மிகை நெகிழ்ச்சி அளிப்பு அப்படிங்கிறத விளக்கக்கூடியது. மிகை நெகிழ்ச்சி அளிப்பு. அப்போ மிகை நெகிழ்ச்சி அளிப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதில் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், you see that diagram, I will explain. Okay, the first one மிகை நெகிழ்ச்சி அளிப்பு. the coefficient of elastic supply is greater than 1. 1% change in the price of a commodity causes more than 1% change in the quantity supplied of the commodity. அதாவது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த சப்ளை ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இந்த அளிப்பு நெகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்றை காட்டிலும் அதிகமாக இருக்கும் போது இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை கிரியேட்டர் தன் லெஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டாபிக். ஓகேயா, அப்போ இது என்னது, ஒன்றை காட்டிலும் இந்த சப்ளை அப்படிங்கிறது ஒன்றை காட்டிலும் மற்றொன்று அதிகமாக இருக்கும் பொழுது என்னது 1% சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் அ கமோடிட்டி. அப்போ அந்த பொருளினுடைய விலையில் 1% மாற்றம் ஏற்படும் பொழுது சப்ளை, இந்த பொருளினுடைய விலை கமோடிட்டி இருக்கு இல்லையா, இந்த பொருளினுடைய விலையில் ஏயிலேருந்து இப்போ சி, அப்போ 1% அந்த பொருளினுடைய விலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது இந்த பொருளினுடைய சப்ளை அளிப்பு அப்படிங்கிறது 1%, 1% விட அதிக அளவு மாறுபடும். யூ see,
இதுக்கும் 1% தான் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து 1% வந்து அதிகரிக்கும் பொழுது, அந்த பண்டத்தினுடைய விலை 1% அதிகரிக்கும் பொழுது அந்த அளித்தல் அப்படிங்கிறது 1% விட அதிகமாக அதிகரிக்கக்கூடும். ஓகேயா? இங்கே எவ்வளோ கேப் இருக்குது, இங்கே எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேயா? அதான் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து கிரியேட்டர் தென் 1. இதை விட 1% விட இங்கே அதிகமாக காணப்படுகின்றது. தென் த செகண்ட் பிக்சர் பாருங்கள். யூ see the second one. என்ன குறிப்பிடுறாங்க? யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளை. யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளை மீன்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளை மீன்ஸ் ஒருமை நெகிழ்ச்சி அளிப்பு. யூனிட்டரினா ஒருமை. ஓகேயா? ஒன்று அப்படின்னு குறிக்கிறோம் இல்லையா, அதான் யூனிட்டரி. அப்போ ஒருமை நெகிழ்ச்சி அளிப்பு. இங்கே என்ன குறிப்பிடுறாங்க? ஒருமை நெகிழ்ச்சி அளிப்பில் என்ன குறிப்பிடுறாங்க பாருங்கள். You see, the coefficient of elastic supply is equal to 1% change in the price of a commodity causes an equal 1% change in the quantity supplied of the commodity. அதாவது இந்த சப்ளை ஆஃப் எலாஸ்டிக், இந்த ஒரு அளிப்பினுடைய நெகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்றுக்கு சமமாக அமையும் பொழுது, இந்த ரெண்டு சமமாக அமையுது இல்லையா, இது ஓகேயா? இந்த ரெண்டு இங்கே வந்து என்னாச்சு, ஃபஸ்ட்டு பிக்சரில் இங்கே ஸ்மாலாக இருந்துச்சு, இங்கே 1% விட அதிகமாக காணப்படுது. ஆனால் ரெண்டாவது பிக்சரில் பாருங்கள், ஒருமை நெகிழ்ச்சி அளிப்பில் 2 சமமாக காணப்படும் பொழுது என்னது, இந்த ப்ரைஸ் விலையில் வந்து என்ன ஏற்படுது, ப்ரைஸ் ஆஃப் ஏ கமோடிட்டி காஸ்ட் ஆன் ஈக்குவல். அப்போ இந்த விலை அப்படிங்கிறது 1% மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த சப்ளை ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இந்த அளிப்பில் வந்து 1% மாற்றமே ஏற்படும். இந்த விலையிலையும் 1% மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த சப்ளைலையும் என்ன செய்யுது, 1% மாற்றம் தான் ஏற்படுது. இங்கே எல்லாமே சமமாக தான் காணப்படுகிறது. அப்போ தான் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை ஈக்குவல் 1. ஓகேயா? தென் தேர்ட் ஒன் பாயிண்ட் பாருங்கள். ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் சப்ளை. ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் சப்ளை மீன்ஸ் என்ன அப்படின்னா, குறைவான நெகிழ்ச்சி அளிப்பு. குறைவான நெகிழ்ச்சி அளிப்பு. ஏன்னா தேர்ட் ஒன் பாருங்கள், குறைவான நெகிழ்ச்சி அளிப்பு எங்கே வருது, 1% விட எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே 1% விட கூட இருக்குது, ஆனால் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து என்ன இருக்குது, 1%. அப்போ ப்ரைஸ் வந்து 1% விட அதிகமாக காணப்படுகின்றது. அதை என்ன கொடுத்துருக்காங்க, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் லெஸ் தென் 1. அதாவது இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் லெஸ் தென் 1 இங்கே வந்து குறைவாக ஆரம்பிக்கும் போது 1% சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் ஏ கமோடிட்டி காசஸ் ஏ லெஸ் தென் 1% சேஞ்ச் இன் த குவான்டிட்டி சப்ளைட் ஆஃப் த கமோடிட்டி. அப்போ இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை, அளிப்பினுடைய நெகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்றுக்கு குறைவாக காணப்படும் பொழுது இந்த ப்ரைஸ் விலையில் வந்து என்ன செய்யப்படுது, ஒன்றுக்கு அதிகமான சதவீதத்தை காணக்கூடியதாக காணப்படுகின்றது. தென் த ஃபோர்த் ஒன், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சப்ளை. அதாவது முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற அளிப்பு. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சப்ளை. யூசி நான் வந்து உனக்கு டாப்பிக்கை வச்சு புக்கில் உள்ளதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நீ வந்து யூசி தென் யுவர் புக், உன்னுடைய புக்கை பார்த்துட்டு அடுத்த பிக்சரை பாரு. ஓகே? அப்போ தான் உனக்கு புரியும் நான் சொல்ல. அப்போ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சப்ளை அப்படின்னா முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற அளிப்பு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. இது எங்கே போகுது அப்படின்னா 0ல் எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 காட்டக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா 1% change in the price of a commodity causes no change in the quantity supplied of the commodity. அதாவது இந்த அளிப்பு நெகிழ்ச்சி அப்படிங்கிறது, இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது 0க்கு சமமாக இருக்கும் பொழுது, இந்த 0க்கு சமமாக இருக்கும் பொழுது இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறதுல ஏற்படக்கூடிய சேஞ்ச் அப்படிங்கிறதும் இந்த சப்ளை சேஞ்ச், அளிப்பில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் அப்படிங்கிறது
எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஓகேயா? இந்த அளிப்பும் சரி, இந்த ப்ரைஸும் சரி, இந்த சப்ளையும் சரி, இதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. தென் the fifth one, perfectly elastic supply. Perfectly elastic supply means முழுமையான நெகிழ்ச்சியுள்ள அளிப்பு. இந்த முழுமையான நெகிழ்ச்சியுள்ள அளிப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, the coefficient of elasticity of supply is infinity. Infinity அது முடிவில்லாத. 1% change in the price of a commodity causes an infinitive change in the quantity supplied of the commodity. அப்போ இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத நிலையில் இருக்கும் பொழுது, ஏன்னா அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து ஒரு முடிவில்லாத நிலையில் இருக்கும் பொழுது இந்த ப்ரைஸ் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அளிப்பில் வந்து ஒரு அளவிட முடியாத மாற்றத்தை காணப்படக்கூடியதாக இருக்குது. இந்த ப்ரைஸில் வந்து ஏற்படுது, இதோட முடிஞ்சு போச்சு மாற்றம். ஆனால் அளிப்பு அப்படிங்கிறதுல என்ன செய்யலாம், மாற்றம் இல்லை. ஏன்னா என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்குது. அப்போ அந்த விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அளிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து என்ன செய்யாது, ஒரு இயலாத மாற்றமாக காணப்படுகின்றது. ஓகே, then now you see the next one topic, factors covering elasticity of supply. Factors covering elasticity of supply means இந்த அளிப்பு நிகழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் என்னது, காரணிகள். இதுவும் என்னது அப்படின்னா ஒரு 4 டைப்ஸில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் த கமோடிட்டி. நேச்சர் ஆஃப் த கமோடிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா பொருட்களினுடைய தன்மை. நேச்சர்னா என்னது, இயல்பு அப்படின்னா, கமோடிட்டி மீன்ஸ் என்னது, பண்டங்கள் அல்லது பொருட்களினுடைய தன்மை. Then the durable goods can be stored for a long time, so the producers can wait until they get a high price. அதாவது டியூரபிள் திங்ஸ் என்னது, நீடித்து இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது வந்து நீண்ட காலம் வரை பாதுகாக்கலாம். அதனால் உற்பத்தியாளர் என்ன செய்வாங்க, அந்த பொருளுக்கான விலை அப்படிங்கிறத அதிகமாக குறிப்பிடுவாங்க. தென் once they get higher price, larger supply is possible. அதனால் அவங்க ஒரு முறை வந்து என்ன செஞ்சாங்க, அந்த பொருட்களினுடைய விலை கிடைக்கும் வரை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அந்த பொருளுக்கு எப்போ அதிக விலை கிடைக்கும் அப்படிங்கிறது வரையில் அவங்க காத்திருக்க மாட்டாங்க. தென் the elasticity of supply of durable goods is high. அதனால் இந்த அளிப்பு நெகிழ்ச்சி அப்படிங்கிறதுல வந்து டியூரபிள் குட்ஸ், இந்த நிலைத்திருக்கக்கூடிய பொருட்களுக்கான விலை அப்படிங்கிறது ஹை, அதிகமாக காணப்படும். தென் பட் ஆனால் வெஜிடபிள்ஸ் ஆர் டு பி சோல்டு இம்மீடியட்லி. ஆனால் அணுகக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது எனது அதை உடனே விற்று ஆகணும். ஸோ வெஜிடபிள்ஸ் ஹாவ் லோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை. அதனால் இந்த அழுகக்கூடிய பொருட்களினுடைய அளிப்பு விகிதி அப்படிங்கிறது வந்து எனது அளிப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது குறைவானதாக காணப்படுகின்றது. தென் கோஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தியினுடைய செலவு. When production is subject to either constant or increasing returns, additional production and therefore increased supply is possible. When production, அதாவது எப்போ அந்த ஒரு நிறுவனம் வந்து வளர்ந்த செல் விளைவு விதியோ அல்லது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன், அதாவது மாறாத விளைவு விதியிலையோ அது செயல்பட்டுச்சு அப்படின்னா இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அளிப்பினுடைய அளிப்பினுடைய அளவு அப்படிங்கிறது என்ன செய்யணும், இன்க்ரீஸிங், அதிகரிக்கப்படுகிறது. ஸோ இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை, இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் கிரியேட்டர். அதனால் இந்த அளிப்பு நெகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கப்படுது. அண்டர் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், எதுக்கு கீழே, இந்த குறைந்த செல் விளைவு விதியின் கீழே. இந்த குறைந்த செல் விளைவு விதி அப்படிங்கும்போது இன்க்ரீஸ் இன் அவுட்புட் லீட்ஸ் டு ஹை கோஸ்ட். அதனால் இந்த குறைந்த செல் விளைவு விதி அப்படிங்கிறது அங்கே செயல்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய உற்பத்தி அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த உற்பத்தியுடைய காஸ்ட், செலவு அப்படிங்கிறது என்ன செய்யும், அதிகரிக்கும். ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் லெஸ். அதனால் என்ன செய்யுது, அங்கே அளிப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது லெஸ், குறைவாக காணப்படுகின்றது. தென் டெக்னிக்கல் கண்டிஷன். அடுத்து டெக்னிக்கல் கண்டிஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா தொழில்நுட்ப நிலை.
In large scale production with huge capital investment, supply cannot be adjusted easily. அதாவது ஒரு உற்பத்தி அப்படிங்கிறது ஹை கேபிட்டல் அதிக மூலதனத்தை அங்கே முதலீடு செய்து அப்படின்னா அங்கே வந்து அளிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கப்படுவது வந்து ஈஸிலி ஒரு சாதாரணம் அல்ல. ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் லெஸ்ஸர். அதனால் அங்கே அளிப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது குறைவு. வேர் கேபிட்டல் எக்யூப்மெண்ட் இஸ் லெஸ் அண்ட் டெக்னாலஜி சிம்பிள், த சப்ளை இஸ் மோர் எலாஸ்டிக். அப்போ அங்கே வந்து என்னக்குறது அங்கே மூலதன கருவிகள் அப்படிங்கிறத அங்கே குறைவாக பயன்படுத்தும் பொழுது எளிமையான டெக்னாலஜி தொழில்நுட்பம் அப்படிங்கிறதும் அங்கே பயன்படுத்தும் பொழுது இந்த அளிப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது அங்கே இருப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. தென் நெக்ஸ்ட் ஒன் டைம் ஃபேக்டர், அதாவது கால அளவு. டைம் ஃபேக்டர் மீன்ஸ் கால அளவு. தென் during very short period when supply cannot be adjusted, elasticity of demand is very low. During very short period when supply cannot be adjusted, elasticity of demand is very low. அப்போ during very short period, அதாவது ஒரு குறைவான காலத்தில் சப்ளை cannot be adjusted, அப்போ அளிப்பு அப்படிங்கிறது என்ன செய்யப்படாது, அந்த நிறுவனங்களுக்கு வந்து சரியாக அளிக்க இயலாது. ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் வெரி ஸ்லோ. அப்போ அந்த சமயத்தில் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் தேவை நெகிழ்ச்சி அப்படிங்கிறது வெரி ஸ்லோ, ரொம்ப மெதுவாக தான் காணப்படும். இன் ஷார்ட் பீரியட் குறுகிய காலத்தில் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் கேன் பி ஆர்டர்ட் அண்ட் ஸோ சப்ளை கேன் பி அட்ஜஸ்டட் டு சம் எக்ஸ்டென்ட். அப்போ அந்த குறுகிய காலத்தில் வந்து வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வெவ்வேறு காரணிகளை அங்கே கேன் பி யூஸ் அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கேன் பி அட்ஜஸ்டட் டு சம் எக்ஸ்டென்ட், சில மாற்றங்கள் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் மோர். அப்போ அங்கே வந்து என்னது தேவை அளிப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது அங்கே அதிகமாக காணப்படுகிறது. இன் லாங் பீரியட் நீண்ட காலத்தில் ஈவன் த ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ், அதாவது ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ்னால் என்னது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட காரணிகள் கேன் பி ஆர்டர்ட் அண்ட் ஹென்ஸ் சப்ளை இஸ் ஹைலி எலாஸ்டிக். அப்போ அந்த அளிப்பினுடைய அளவும் அப்படிங்கிறதும் அளிப்பு அதிக நெகிழ்வுத்தன்மை உடையதாகவும் காணப்படுதும். ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ்னால் எனது ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட அந்த காரணிகள் அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கேன் பி ஆர்டர்டு அங்கே இணைக்கிறாங்க அப்படின்னா கேன் சப்ளை இஸ் ஹைலி. அப்போ அந்த அளித்தல் அப்படிங்கிறது அங்கே அதிகமான நெகிழ்ச்சி கொண்டதாக காணப்படுகின்றது. ஓகே, திஸ் லெசன் ஆல்சோ கோயிங் டு ஃபினிஷ். Thank you my dear students. We will see the next class.